நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண கே லுக் எப்படி இருந்துச்சு? கேவா அந்த லுக்கு? What nonsense you are talking about me? இல்லை ஐ மீன் ஃபஸ்ட் பண்ண கேல் லுக், கேலுக்கு அந்த லுக் வந்துருக்குங்களா? ஓகே சாரி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஷாருக் கான் மாதிரியே இருக்கிற சத்தியமா. இந்த போஸ் டைம் பண்ணுங்க. ஓல்டஸ்டான கேரக்டர் ட்ரை பண்ணேன், அது சரியாக பண்ணலை. குந்தவை ட்ரை பண்ணேன். குந்தவை ட்ரை பண்ணி சில பண்ணலான்னு பார்த்தேன். அதில் ஒரு கமெண்ட் பார்த்து 2 நாள் தூக்கம் வரல. ஏன்டா குந்தவை மேக்கப் போட சொன்னால் செம்பியன் மகாதேவி மேக்கப் போட்டிருக்கேன். ஜுவல்ஸ்லாம் போட்டு பண்ணோன்னா பொண்ணு மாதிரி இருக்கடா பார்க்கறதுக்கு, ஒரு ஆன்டி மாதிரி இருக்கிறாங்க. சரி ஓகே ஆன்டிலாம் கொத்துக்கிறாங்களா, சரி ஓகே அப்படிங்கிற தோணுச்சு. சரணா நாங்கள் பையனாக நடிச்சா அந்த வியூஸ் வருமா தெரியாது, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது வியூஸ் வருது. பொண்ணு நான் தானே பார்க்குறேன். பையனாக நடிச்சா எங்கே பார்க்குறீங்க? வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம கூட ஆக்டர் ராம்குமார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப லாங்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க போல. ஆமாம் ப்ரோ. நீங்கள் கூட ஒருத்தர் வருவார், எங்கே காணோம்? அவர் கொஞ்சம் ஷூட்டில் பிஸியாக இருக்கார். ஸோ அதனால் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ராம்குமார், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது? மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். ஆக்சுவலி பேசிக்கலாக வந்து நான் ஒரு ஆக்டர் ப்ரோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். ஸோ 8 இயர்ஸாக நான் ஃபீல்டில் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், பைலட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வெப் சீரிஸ் எழுதியிருந்தேன். ஸோ மேல் டு ஃபீமேலாக கன்வெர்ட் ஆகிற ஒரு காமெடி ஸ்கிரிப்ட். அதுக்காக நான் வந்து சில பேரை அப்ரோச் பண்ணேன். ப்ரோ இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ராவாக இருக்கு, என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ எனக்கு நடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து ஒரு லுக் பண்ணி பார்க்கலாம், மேல் டு ஃபீமேலாக கன்வெர்ட் ஆகிற ஸ்கிரிப்ட் ஒரு ஃபீமேல் லுக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லுக்காக கொஞ்சம் செட் ஆயிருச்சு. உனக்கு செட் ஆகுதுறான்னாங்க, ஓகேங்களா. அப்போ மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போதே ரீல்ஸ்லாம் எடுத்தேன், ஓகேங்களா. அந்த ரீல்ஸ்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு 50,000 வியூஸ் வந்துச்சு. ஸோ அப்பொழுது சார் ஓகே இந்த வே நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஆக்டர் ஆகணும் ப்ளஸ் டேரக்டர் ஆகணும் நான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த வழியை தேர்ந்தெடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது நல்ல வழியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா, பார்த்த ரீல்ஸ் எல்லாமே பொண்ணாப்பா மாறணும் ட்ரை பண்ணுறீங்க. ஏன் இதில் வேறு ஏதாவது புதுமை கொண்டு வரலாமா? ஆக்சுவலி இதுக்கான காரணம் இருக்குது பிரதர். இப்போது நிறைய பேர் நடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒன்று பண்ணணும், செப்பரேட்டாக ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த காலத்தில் வந்து தெருக்கூத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஏற்று நடிப்பார், ஓகேங்களா. ஸோ அதன்படி தான் சார் ப்ரோ இந்த மாதிரி ஒரு பார்த்து எடுக்கலாம், வேவ் எடுத்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஒரு தனியான ஒரு யூனிக்கான ஒரு பாதையாக தான் ப்ரோ தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண கே லுக் எப்படி இருந்துச்சு? கேவா அந்த லுக்கு? இல்லை ஐ மீன் ஃபஸ்ட் பண்ண கேல் லுக், கேலுக்கு அந்த லுக் வந்துருக்குங்களா? ஓகே சாரி. ஒரு கேர்ளா? ஓகே 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 சார். பெண், நான் வந்து இங்கிலீஷில் எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு பெண் போஸ்டிங் அது இருக்குது அந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒரு பெண் லுக்கு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனலாக சொல்ல வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி எனக்கு அம்மா இல்லை, ஓகேங்களா. அம்மா தவறி நியர் வந்து ஒரு 14 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சு, ஓகேங்களா. சின்ன வயசுல எல்லாருமே சொல்லுவாங்க நீ அம்மா மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு மிரரில் என்னை பார்க்கும்போது எங்கள் அம்மாவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எமோஷனல் டச் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துச்சு பிரதர், ஓகேங்களா. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் அடுக்கிறது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எனக்கு வரவேற்பும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். நீங்கள் இப்போ 2 பேரும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கே, அவரும் கே, நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டரு நிறைய சொல்லிடுறாங்க. சும்மா அதெல்லாம் காலையிலே கேட்க முடியாது, அவ்வளோ வரும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. இல்லை ப்ரோ நாங்கள் கே இல்லை, ஓகேங்களா. வி ஆர் ஆக்டர்ஸ். எல்லா கமெண்ட்ஸில் தெளிவாக சொன்னால் வி ஆர் ஆக்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆக்டிங் டேலண்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு சரணா நாங்கள் பையனாக நடித்தா அந்த வியூஸ் வருமா தெரியாது, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது வியூஸ் வருது. பொண்ணு நான் தான் பையனாக நடிச்சா எங்கே ப்ரோ பார்க்குறீங்க? பார்க்க மாட்டாங்க ப்ரோ, இதில் அதான் உண்மை. இதில் வேறு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வேறு, நல்ல இன்டர்வியூ பண்ணுங்கப்பா, ஏன் பண்ணாங்க பார்க்க மாட்டோம், பார்த்து பண்ண நல்ல இன்டர்வியூ பண்ண நான் ரிவ்யூஸ் வருது எங்கடா பண்ணுவீங்க? அந்த பொண்ணுனா தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து கரிச்சு கொட்டுறாங்களே, நீங்கள் என்னடா
ஆம்பளை பையன் வந்துட்டு பொண்ணு மாதிரி மேக்கப் போடுறங்கிற கமெண்ட்ஸ்லாம் நிறைய ஏது பிரதர் எல்லா இடத்துலையும் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்ங்கிறது கமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இப்போது திடீர்னு என்னை வந்து ஒரு லேடி கெட்டப்பில் பார்க்கும்போது என்ன அவன் திடீர்னு எதையே பண்ணிட்டு இருக்கான்னு போது பட் நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ எப்படின்னா அவங்க தொலைதூர பார்வையில் இருக்கிறதால என்னை பற்றி முழுசாக தெரியாதால அவங்களோட கமெண்ட்ஸ் அப்படி இருக்குது. ஒருவேளை என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லாம் மாறும். இப்போது பெரும்பாலும் முதல்ல நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 30% கிட்ட இருக்கு. அதையும் மாத்திரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் சீக்கிரம் மாறும் நம்புறேன். ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹேட்டர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆக்டிங்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தனியாக யூனிக்கான ஒரு விஷயத்துக்காக லேடி கெட்டப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா வருது நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்களா. உங்களால் சகிச்சிக்க முடியல ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுங்க. பேட் கமெண்ட்ஸ் போடாதே. கொஞ்சம் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறது? அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரு? ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஷார்ட் ஃபிலிமில் ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க கூட தான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கிட்ட ஒன்று ட்ரை பண்ணுறீங்களான்னு. தாராளமாக பண்ணலாம் ஆராம். நான் உங்களுக்கு செட் ஆச்சு. நீ பொண்ணுங்களாம் செட் ஆக மாட்டேன் போ சொன்னாங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க டே செட் ஆக விளாட்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் போட்டு பண்ணோன்னா பொண்ணு மாதிரி இருக்கடா பார்க்கறதுக்கு ஒரு ஆன்டி மாதிரி இருக்கடாங்க. சரி ஓகே ஆன்டிலாம் கொத்துக்கிறாங்களா சரி ஓகே அப்படிங்கிற தோணுச்சு. சரி ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பெண்மையை நீங்கள் ரெஸ்ட் இருக்கீங்க. உங்கள் பெண்மையை வேற யாராவது ஆண்மையை ரெஸ்ட் இருக்கா? நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய மெசேஜஸ் வரும் கமெண்ட்ஸில். அப்புறம் கவிதைலாம் வரும் பார்க்கும்போது சிரிச்சிருக்கேன் ஓகேங்களா. ப்ரொபோசல்ஸ்னால் தெரிஞ்சு சொல்கிறாங்க தெரியாமல் சொல்கிறாங்களா தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கிறியா, லவ் பண்ணலாமா, அது மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு பிரதர். அதெல்லாம் போச்சு. உங்களுக்கு அந்த கவிதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கவிதை பெண் எனும் பேரழகியே அப்படின்வாங்க ஓகேங்களா. அப்புறம் பிரம்மன் என்பவன் ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்குள் மறைத்து வைத்திருக்கிறான். இது மாதிரிலாம் வந்து வரும்போது சில பெண்களே வந்து கவிதை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்க பசங்களுக்குள்ள இருக்க அந்த வெக்கம்லாம் இருக்கும்ல அதில் ஆட்டோமேட்டிக்காக அதான் பேசிட்டு இருக்கேனே. ஓகே பிரதர். வெக்கன்னதான் ஒரு விஷயம் வருது. நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் மாறுறது ஓகே. ஆனால் அந்த பெண்மையை கொண்டு வரணும்ல. யாருன்னா பெண்ணா பண்ணாலும் இந்த ரகர் லுக் இருந்துச்சுன்னா அதை பொண்ணு நடாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த பெண்மையை எப்படி கொண்டு வரீங்க உங்களுக்குள்ள நீங்கள்? கரெக்டாக தான். கரெக்டான கேள்வி. நிறைய சீரியல்ஸ் பார்ப்பேன் ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் எடுப்பேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சீரியல்ஸ்லேருந்து கிடைக்கும். ரீல்ஸ் நிறைய பார்ப்பேன். இப்போ பசங்க நல்லா லைட்டாக அப்படி சிரிப்பாங்க, பொண்ணுங்கன்னா நல்லா இந்த ஓப்பன் ஸ்மைலாக பண்ணுறது, வெக்கப்படுறது, கொஞ்சம் கழுத்தை சாய்ச்சி பேசுறது, இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மூலமாகவும் சீரியல்ஸ் மூலமாகவும் பெண்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு சாரி வேர் பண்ணும்போது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி அதை க்யூட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க பார்த்து அதுலேருந்து பண்ணி நான் மிரரில் பண்ணி பார்ப்பேன். கொஞ்சம் மீசியோ தாடியோட வச்சு பண்ணி பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அங்கே மேக்கப்லாம் போட்டு அதை அகைன் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருக்கும். எங்கேயாவது போகும்போது இந்த ஆம்பளை பொம்பளை மிக்ஸ் ஆகி ஏதாவது வந்திருக்கா எங்கேயாவது வெளியில் போகும்? இல்லை ப்ரோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஓகேங்களா. அந்த ஆஃப்டர் கெட்டப் போட்டோன்னு தான் அந்த கேரக்டரை மாறி பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேக்கப் கலெக்ஷன் பையன் இல்லை வாய்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ வாய்ஸ் இதே வாய்ஸ் தாங்க. ரீல்ஸ் இதே வாய்ஸ் தான். ஓகே. நீங்கள் பண்ண வீடியோஸ் ஏதாவது ரொம்ப ஹையஸ்ட் போய் ஏதாவது செலிபிரிட்டிஸ் ஏதாவது பார்த்துருக்காங்களா நீங்கள் சினிமாவில்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் அனிதா சம்பத் வந்து பார்த்து ஒரு ரீல் பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. கேபிஒய் சாம்பியன்ஸ் கேபிஒய் ஆக்டர்ஸ் எல்லாருமே விஜய் டிவி கேபிஒய் ஆக்டர்ஸ் அவங்களாம் வந்து நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேபி வினோத், நவீன் ப்ரோ அவங்களாம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ராஜவேலு இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க ப்ரோ. பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, கலக்குங்க சொல்லியிருக்காங்க ப்ரோ. நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இதே ஃபுல் நேம் பண்ணுறீங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரைனர் பிரதர். ஆக்சுவலி பேசிக்கலாக நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். மேக்கப் போட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் வந்து இந்தியா அதாவது சென்னையில் ரொம்ப கம்மி பிரதர் ஓகேங்க. பெங்களூர் தான் இருந்துச்சு. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வீட்டில் அலோவ் பண்ணல. ஸோ பெங்களூர் போய் நீ ஒர்க் பண்ணமா சொல்லிட்டு அப்படியே மெக்கானிக்கல் இன்ஜினியர் கன்வெர்ட் ஆகிட்டு டிசைன் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சினிமாவில் அங்கே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அங்கே வர ட்ரைனராக ஒர்க் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ட்ரைனராக இருந்தேன். அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ஷார்ட் ஃபிலிம் அப்படி கனெக்ட் ஆகி ஸோ எனக்குள்ளே இருக்க அந்த டேலண்ட் ஓகே நம்ம டேரக்ஷன் தான் பண்ண போகிறோம், ஆக்டிங் தான் பண்ண போகிறோம் சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோ ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து நிற்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் மல்டி டேலண்ட் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இவ்வளோ மல்டி டேலண்ட் நான் நினச்சி கூட பார்க்கல.
ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் என்னென்ன எத்தனைலாம் படிச்சு இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ட்ரைனராக காலேஜுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். சில சாஃப்ட்வேர்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஆண் வந்து பின்னா பண்ணுறது வந்து கல்ச்சருக்கு வந்து சரியில்லை, இது தமிழ்நாடு கல்ச்சரே கெடுக்கிற மாதிரி இருக்குன்னா சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். நீ வந்து தமிழ்நாடே இல்லை, யாரா நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வாங்கிட்டு இருக்க, இது கல்ச்சர் கெடுக்கிற மாதிரி இல்லையா உங்களுக்கு? ப்ரோ எல்லா நடிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையாவது பெண் வேடம் வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு கோலாக இருக்கும் ஒரு பெண் வேடம் மட்டும் நடிக்கிறதுங்கிற சொல்லிட்டு. கமல் சார் போட்டிருக்காரு, ரஜினி சார் போட்டிருக்காரு, சிவகார்த்திகேயன் போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு இன்ஸ்பைரிங். மேடம் போடுறது பிரச்சனை இல்லை, தேவைக்கு பெண் வேடம் போடல. நீங்கள் வந்து தேவையாகவே பெண் வேடமே போட்டுட்டு இருக்கிறீங்களே, அது வந்து இதை கெடுக்கிற மாதிரி இல்லையா? இல்லையே பிரதர், இதுக்கான மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவாகட்டும் பெரும்பாலும் சினிமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை அகைன் வந்து ஒரு காட்சி பொருளாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஒரு எப்படின்னா கொஞ்சம் டவுன் ரேட்டடாகவும் வந்து இழிவுபடுத்துற மாதிரி சினிமாவில் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு பிரதர். அதை தாண்டி சில திருநங்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் இண்டியா அது மாதிரிலாம் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க பிரதர். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா இது வந்து கலாச்சார இழிவு கிடையாது. ஓகேங்களா? ஒரு கலாச்சாரத்தை சீர்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பையன் இந்த அளவுக்கு அழகாக மேக்கப் போட்டு பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின் போது ஒரு திருநங்கை பெண்ணாக உணர ஒரு திருநங்கை எந்த அளவுக்கு அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ திருநங்கையிலேருந்து ரொம்ப டவுன் ரேட்டடாகவும் சினிமாக்களும் பெரும்பாலும் தெரியாமல் ஒரு சரிப்படுத்துகிற விஷயமா இருக்கும் பிரதர். இது கலாச்சார சீர்வு கிடையாது, எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, அழகாக இருக்கீங்க அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ப்ரோ பெரும்பாலும். அதனால் கொஞ்சம் சந்தோஷம் தான். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 8 வருஷமாக அந்த ஜேர்னி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே இதெல்லாம் எனக்கு நடக்கவே கூடாது மொமெண்ட் அப்படி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாது, எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மொமெண்ட் ஏதாவது? ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவில் போயிட்டு ஒன்லைன் கொடுக்க சொன்னாங்க. ஒன்லைன் கொடுக்க வரும்போது ஒன்லைன் கொடுக்க வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்கும்போது 1 வீக் வெயிட் பண்ணி அகைன் அந்த ஒன்லைனுக்கான எதையும் ரிஜெக்ட் ஆச்சுன்னு ரீசன் கூட சொல்லாமல் ஒரு முகத்தில் தூக்கி அடிக்காத குறையா வந்து என்கிட்ட ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து அந்த ஒன்லைனில் இது பண்ணாங்க. அப்போது பஸ் ஸ்டாண்டில் வந்து அழுதுருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் வந்து அழுது ஒரு ஆக்டருக்கு கால் பண்ணி இது மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க ப்ரோ சொன்னது அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தி விட்டார். அது மறக்க முடியாத சம்பவம் ப்ரோ. நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப போல்டஸ்டான கேரக்டர் மேக்கப்லேயும் இல்லை இதே ஒன்று போல்டஸ்டான கேரக்டர்னா என்ன? போல்டஸ்டான கேரக்டர் ட்ரை பண்ணேன், அது சரியாக பண்ணலை. குந்தவை ட்ரை பண்ணேன். குந்தவை ட்ரை பண்ணி சில பண்ணலான்னு பார்த்தேன். அது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வெயிட்லாம் போடுறதா கொஞ்சம் சரியாக வரல. அதில் ஒரு கமெண்ட் பார்த்து 2 நாள் தூக்கம் வரல. ஏன்டா குந்தவை மேக்கப் போட சொன்னால் செம்பியன் மகாதேவி மேக்கப் போட்டிருக்கேன் ஓப்பனாக கலாச்சிட்டாங்களா, அந்த கமெண்ட் ரொம்ப உறுத்துச்சு. அதுக்கப்புறம் சரி வெயிட்லாம் குறைச்சிட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும், கரெக்டாக ஒரு பெண் மாதிரி தெரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக அவங்க ஃபேஸ் கட்டி நீங்கள் வில்லனே ட்ரை பண்ணலாம். வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண பிரதர். வாய்ப்புகள் பொறுத்து தான் பிரதர். ப்ரோ ஆக்சுவலாக அவங்க பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது, நிறைய மீசி தாடிலாம் வச்சுருக்கீங்க. ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன், எப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வளராமல் இருந்துச்சு, அடிக்கடி சேவ் பண்ணுறதா வளர்ந்துட்டு இருக்கு. எனக்கு அதே பிரச்சனை, காடு மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. ஏதோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ அவங்க விட்டுறீங்க பல பலன்றீங்க, பொறாமையாக இருக்குது ப்ரோ அவங்க பார்க்கும்போது. சமயம் நீங்கள் செட் பண்ண லைட்டிங் அப்படி தெரியுது. இதெல்லாம் சொல்கிறேன், இந்த லாங் ஹேர் இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க அப்படியே வில்லன் மெட்டீரியல் மீது அழகாக இருக்கீங்க. யாரா சைட் அடிச்சு சொல்லுங்க, உங்க வாய் நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த முடியை கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படி முன்னாடி பார்க்கலாம். இந்த முடிவு வேற ப்ரோ கன்றாவே இருக்கும் ப்ரோ. நீங்கள் பார்த்தே ஆகணும் நீங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ். பா ப்ரோ ஆளே மாறிட்டீங்க சத்தியம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி ப்ரோ மீம்ஸ் ஏதாவது போட்டிங்க சத்தியமா இல்லை. யாராவது பொண்ணு பார்த்தா பொறாமப்படுவாங்க, அழகு கேல முடிய வச்சிருக்கேன் பொறாமப்படுவாங்க. அது எதுவும் மெயின்டைன் பண்ணல பிரதர், அது பாட்டுக்கு வளருது. நான் பாட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷாருக் கான் மாதிரியே இருக்கிறது சத்தியமா. மனசாட்சி கொஞ்சம் மனசாட்சியோட பேசுகிறோம். சத்தியமா நிஜமா ஒரு ஸ்டைல பார்க்க ஷாருக் கான் மாதிரியே இருக்கிறீங்க. நிஜமா ஏங்க அது இது நார்த் சைட் போனால் எனக்கு அடி கன்ஃபார்ம். இல்லை 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 ஏன்னா இந்த போஸ்ட் ஒரு டைம் பண்ணுங்க. ஷாருக் கான் ஷாருக் கான் சார் சார் பார்த்தா மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடாரு நீங்கள் பண்ணுங்க. செம்மையாக பண்ணுறீங்க. ஓகே, இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு எங்கள் சேனல் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்காக. மக்களே, ஒரு பெண்ணாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ பெண் வேடமிடுற எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? சில மெசேஜில் நான் கோசம் சொல்லக்கூட முடியாது, அப்படிப்பட்ட மெசேஜ்லாம் வந்திருக்கு. ஒரு பெண் வேடமிடுற எனக்கே இவ்வளோ நெகட்டிவ் மெசேஜ் வந்திருக்குன்னா ஒரு பெண் வந்து டெய்லி அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தப்பானவங்களை சந்திப்பாங்க, எத்தனை மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸ் எந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ண முடியாது, மெசேஜ் பாக்ஸும் ஓப்பன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்னதான் ஆணுக்கு நிகர் பெண் ஆணுக்கு நிகர் பெண் சொன்னாலும் இன்னும் வந்து பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தி தான் வச்சுருக்காங்க. பெண் வேடமிடுற எனக்கே நீ இதை பண்ணாத, இதை பண்ணு, ஏன்டா போய் பொம்பளை வேஷம் போடுற, இப்படிலாம் பேச வந்து அந்த
அந்த பொம்பளைங்கிற அவங்க சொல்கிற அந்த டோன் இருக்குங்களே ஓகேங்களா, அதுவே டாமினேட்டடாக நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சொல்கிறவங்க யாருன்னா அவங்களுக்கும் ஒரு அம்மா இருக்குது, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க ஓகேங்களா. ஸோ பெண்ணை ஈக்குவலாக பாருங்கள் ஓகேங்களா. அதே நேரத்தில் திருநங்கைகளை பார்த்தா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் பார்த்தா நான் ஒதுங்கி போகிறது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பெண் விடத்துக்கு அப்புறம் திருநங்கைகள் மேலே பெரிய மதிப்பு மரியாதை கூடி இருக்குது ஓகேங்களா. எல்லா திருநங்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்க கிடையாது ஓகேங்களா. சில திருநங்கைகள் பண்ணுற தவறுக்காக எல்லா திருநங்கைகளும் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை ஒதுக்கிடாதீங்க ஓகேங்களா. ரொம்ப நல்லவங்களாகவும் அழகானவர்களாகவும் பெரிய பெரிய பதவிகளும் இருக்காங்க ஓகேங்களா. அவங்களையும் சக மனுஷனாக ஓகே அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுங்க ஓகேங்களா, நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுங்க ஓகேங்களா. இதெல்லாம் பெருசாக மாறணும். என்னோடய முக்கிய குறிக்கோளே வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு நிகர் பெண் ஓகேங்களா, அதை எல்லாருமே உணரணுங்கிறது தான் பிரதர் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ரொம்ப நன்றி. மொத்தம் 15 ஓகேங்களா சொல்லிட்டீங்க. சொல்லிட்டோம். ஐயோ ஆமாம் பிரதர், இந்த ஓகேங்களா அது நான் ட்ரைனராக சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கனால அதனால் நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது ஓகேங்களா ரைட் சொல்லி வந்துடுது. ஓகே பிரதர், நீங்கள் சொன்ன செய்தி கன்ஃபார்ம் மக்கள் சேரும். நீங்கள் நினச்சபடி அந்த பெண்ணை மதிக்கிறது திருநங்கை கன்ஃபார்ம் நடக்கும். என் சேனல் சார்பாக அதை நானும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப நன்றி. நைஸ் டு மீட் யூ.